எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 23வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றக்கூடிய ஒரு எளிய ரகசியம். அது வாழ்க்கையின் சிறிய அதிசயங்களை கவனிப்பது. பல நேரங்களில் நாம் பெரிய சந்தோஷங்களை மட்டுமே தேடிக்கொண்டே இருப்போம். பெரிய வெற்றி, பெரிய சம்பளம், பெரிய வீடு, பெரிய சாதனை, இவை கிடைத்தால்தான் மகிழ்ச்சி என்று நினைப்போம். ஆனால் வாழ்க்கை நமக்குத் தரும் உண்மையான மகிழ்ச்சியின் பெரும் பகுதி இந்தச் சிறிய தருணங்களில்தான் இருக்கிறது. ஒரு அழகான கதை கேளுங்கள். 2 பேர் ஒரே தெருவில் வாழ்ந்தனர். ஒருவர் எப்போதும் முகம் கோணமாக வைத்திருப்பார். வாழ்க்கையில் எனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று சொல்வார். இன்னொருவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு நாள் முதலாமவர் கேட்டார், உங்கள் வீடு என்னுடையதை விட சிறியது. உங்கள் வேலை என்னுடையதை விட குறைந்த சம்பளம். ஆனால் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். எப்படி? இரண்டாமவர் சிரித்தார். இன்று காலை நான் எழுந்தேன். அது ஒரு ஆசீர்வாதம். வாசல் திறந்தேன். காற்று உள்ளே வந்தது. அது ஒரு ஆசீர்வாதம். என் மகள் என்னை பார்த்துச் சிரித்தாள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேநீர் குடித்தேன். அது சூடாக இருந்தது. நன்றி சொன்னேன். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் என்னிடம் ஆசீர்வாதங்கள் வருகின்றன. நான் அவற்றை கவனிக்கிறேன். அவ்வளவுதான். முதலாமவர் யோசித்தார். இந்த விஷயங்கள் என்னிடமும் நடக்கின்றன. ஆனால் நான் கவனிப்பதே இல்லை. அதுதான் வித்தியாசம் என்றார் இரண்டாமவர். நண்பர்களே, அந்த வித்தியாசம் நம்மிடமும் இருக்கிறது. காலை எழுந்தவுடன் முகத்தில் படும் குளிர்ந்த காற்று, ஒரு குழந்தையின் சிரிப்பு, அம்மா அல்லது அப்பா கேட்கும் ஒரு அன்பான கேள்வி, ஒரு நண்பரின் தொலைபேசி அழைப்பு, ஒரு கப் சூடான டீ, மழையின் வாசனை, மாலை நேர சூரிய அஸ்தமனம், ஒரு நல்ல பாடல் கேட்பது, படுக்கையில் ஒரு நல்ல தூக்கம், யாரோ ஒருவரிடமிருந்து வந்த ஒரு அன்பான வார்த்தை, இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் சிறிய அதிசயங்கள். ஆனால் அவை தினமும் கிடைப்பதால் அவற்றின் மதிப்பை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நேற்று நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைவுபடுத்த முடியுமா? யாரோ ஒருவர் உங்களை பார்த்துச் சிரித்திருக்கலாம். ஒரு நல்ல செய்தி வந்திருக்கலாம். நீங்கள் அமைதியாக ஒரு உணவைச் சாப்பிட்டிருக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் இது சாதாரணம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அது சாதாரணமல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். நாம் ஏன் அதை கவனிப்பதில்லை? ஏனென்றால் நம்முடைய மனம் பிரச்சனைகளைக் கண்டுபிடிக்க பயிற்சி பெற்றிருக்கிறது. ஒரு நாளில் 99 நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சிறிய பிரச்சனை நடந்தால் அதையே மனம் பிடித்துக் கொள்கிறது. அதனால்தான் இன்று முதல் நாம் மனதிற்கு ஒரு புதிய பழக்கத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறோம். சிறிய மகிழ்ச்சிகளைத் தேடும் பழக்கம். இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன். நாம் எதை அதிகமாக கவனிக்கிறோமோ அதை மேலும் மேலும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். கவலையை கவனிக்கும் மனம் எங்கும் கவலையை பார்க்கும். நல்லதை கவனிக்கும் மனம் எங்கும் நல்லதை பார்க்கும். நண்பர்களே, இன்றிலிருந்து ஒரு சின்ன விஷயம் செய்யுங்கள். காலை எழுந்ததும் கண்களைத் திறந்து முதலில் சொல்லுங்கள், இன்றொரு புதிய நாள், நன்றி. மதியம் சாப்பிடும் முன் சொல்லுங்கள், இந்த உணவிற்கு நன்றி. மாலை ஒரு நல்ல விஷயம் நடந்தால் உடனே சொல்லுங்கள், இதற்கு நன்றி. இரவு தூங்குவதற்கு முன் சொல்லுங்கள், இந்த நாளிற்கு நன்றி. இந்த 4 தருணங்களில் நன்றி சொல்லும் பழக்கம் ஆரம்பித்தாலே போதும். உங்கள் முழு வாழ்க்கையும் மாறும். இப்போது ஒரு நோட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் மேலே இன்றைய சிறிய அதிசயங்கள் என்று எழுதுங்கள். பிறகு இன்று நடந்த குறைந்தது 10 சிறிய நல்ல விஷயங்களை எழுதுங்கள். உதாரணமாக, இன்று நல்ல உடல்நலத்துடன் எழுந்தேன். அழகான வானத்தை பார்த்தேன். சுவையான உணவு சாப்பிட்டேன். யாரோ ஒருவர் சிரித்துப் பேசினார். ஒரு நல்ல பாடலைக் கேட்டேன்.
ஒரு மரத்தின் நிழலில் நின்றேன். சுத்தமான தண்ணீர் குடித்தேன். ஒரு புதிய விஷயத்தைக் கற்றுக்கொண்டேன். எனக்குத் தேவையான வேலை முடிந்தது. இன்றைய நாளை அமைதியாக முடிக்கிறேன். ஒவ்வொன்றையும் எழுதும்போது மனதார சொல்லுங்கள், நன்றி. நண்பர்களே, இன்று ஒரு சிறிய வெற்றி கிடைத்தாலும் அதைக் கொண்டாடுங்கள். ஒரு வேலை முடிந்ததா? நன்றி சொல்லுங்கள். ஒருவர் பாராட்டினாரா? நன்றி சொல்லுங்கள். ஒரு நல்ல யோசனை வந்ததா? நன்றி சொல்லுங்கள். தண்ணீர் குடித்தீர்களா? நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கை பெரிய வெற்றிகளால் மட்டும் அழகாகாது. சிறிய சந்தோஷங்களை ரசிக்கும் மனதால்தான் அழகாகிறது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நாம் பெரும்பாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் தேடுகிறோம். ஆனால் உண்மையில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று தேர்வு செய்துவிட்டோம் என்றால் காரணங்கள் தானாகத் தெரியும். நன்றியுணர்வு அந்த தேர்வை எளிதாக்கும் கருவி. சரி நண்பர்களே, இப்போது அமைதியாக அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாகிறது. உங்கள் உடல் ஓய்வெடுக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு அழகான தோட்டத்தில் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். காலை நேரம், மெதுவான காற்று வீசுகிறது. பறவைகள் இனிமையாகப் பாடுகின்றன. மரங்களின் இலைகள் மெதுவாக அசைகின்றன. சூரியனின் வெளிச்சம் மெல்ல மெல்ல தோட்டத்தை நிரப்புகிறது. நீங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் வாழ்க்கையின் ஒரு சிறிய ஆசீர்வாதம் உங்களைச் சந்திக்கிறது. ஒரு மலர் அதன் அழகால் உங்களைச் சிரிக்க வைக்கிறது. மனதில் சொல்லுங்கள், இந்த அழகிற்கு நன்றி. ஒரு பறவை உங்களுக்காக பாடுவது போல உணருங்கள். இந்த இசைக்கு நன்றி. மென்மையான காற்று உங்கள் முகத்தை வருடுகிறது. இந்த அமைதிக்கு நன்றி. வெயிலில் ஒரு மரத்தின் நிழல் உங்களை வரவேற்கிறது. இந்த நிழலுக்கு நன்றி. தண்ணீரின் சத்தம் கேட்கிறது. ஒரு சிறிய அருவி அருகில் ஓடுகிறது. அந்த நீரின் குளிர்ச்சியை உணருங்கள். இந்த தண்ணீரிற்கு நன்றி. இப்போது அந்த தோட்டத்தில் அமருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சிறிய நல்ல தருணங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உங்கள் மனதில் தோன்றுகின்றன. ஒரு சிரிப்பு, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு சிறிய வெற்றி, ஒரு இனிய நினைவு, ஒரு நல்ல உணவு, ஒரு அமைதியான இரவு, ஒரு நண்பனின் அழைப்பு, ஒரு குழந்தையின் சிரிப்பு. ஒவ்வொன்றுக்கும் மனதார சொல்லுங்கள், நன்றி. இந்த சிறிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பாக வைத்திருக்கின்றன. அவை சாதாரணமல்ல. அவை விலைமதிக்க முடியாத பரிசுகள். இப்போது உங்கள் இதயத்தில் ஒரு பொன்னிற ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி நன்றியுணர்வாக மாறுகிறது. அது உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. உங்கள் மனம் முழுவதும் பரவுகிறது. உங்கள் வாழ்க்கை முழுவதும் பரவுகிறது. இனிமேல் எந்த ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தாலும் உங்கள் மனம் அதை கவனிக்கும். ஏனென்றால் இந்த தியானம் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறது. நல்லதைப் பார்க்கும் பார்வை. ஆசீர்வாதங்களை கணக்கிடும் பழக்கம். மெதுவாக மனதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய ஆசீர்வாதத்திற்கும் நன்றி. ஒவ்வொரு நாளிலும் நான் அதிசயங்களைப் பார்க்கிறேன். நன்றியுடன் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இன்னொரு முறை. ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் மெதுவாக கண்களைத் திறக்கலாம். இன்று நடந்த 10 சிறிய மகிழ்ச்சிகளை எழுதுங்கள். ஒவ்வொரு சிறிய நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். இன்று குறைந்தது ஒருவரின் சிரிப்புக்குக் காரணமாக இருங்கள். இயற்கையை 5 நிமிடங்கள் அமைதியாக ரசியுங்கள். இன்று ஒரு சிறிய வெற்றி நடந்தால் உடனே நன்றி சொல்லுங்கள். காத்திருக்க வேண்டாம். உங்கள் டைரியில் எழுதுங்கள். இன்று என்னைச் சிரிக்க வைத்த சிறிய விஷயம் என்ன? நான் இதுவரை சாதாரணம் என்று நினைத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? இன்று நான் அதிகமாக நன்றி சொல்ல விரும்பும் தருணம் எது? நாளை நான் எந்தச் சிறிய சந்தோஷத்தை கவனிக்க விரும்புகிறேன்? நண்பர்களே,
வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் பெரிய நிகழ்வுகளில் மட்டுமில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மைச் சுற்றி அமைதியாக மலர்ந்து கொண்டிருக்கும் சிறிய அதிசயங்களில்தான் இருக்கின்றன. அவற்றை கவனிக்க ஆரம்பித்தால் நம்முடைய மனம் மகிழ்ச்சியைத் தேடாது, மகிழ்ச்சியாகவே வாழ ஆரம்பிக்கும். நினைவில் வையுங்கள், மகிழ்ச்சி என்பது வெளியில் தேட வேண்டியது அல்ல, இதயத்தில் வளர்க்க வேண்டியது. நன்றியுணர்வு அந்த விதை. தினமும் நன்றி என்று சொல்வது அந்த தண்ணீர். நாளுக்கு நாள் அந்த மகிழ்ச்சி பெரியதாக வளரும். இன்று முதல் மனதார சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய அதிசயத்திற்கும் நன்றி. என் ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 5 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் 424 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.